நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நாளைய தினம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். இப்போ ஒரு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ராங்காக மெல்ட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தாலுமே காலையில் ஓப்பன் ஆன லெவல் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கு அந்தமாரி இருந்தாலும் கூட மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரீமியம் மட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கால் சைடும் சரி, புட்டு சைடும் சரி, ரெண்டு பக்கமே நல்லா ப்ரீமியம் மெல்ட்டிங் இருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 400ங்கிற லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணி சப்போர்ட்டும் எடுக்க வரல, மார்க்கெட் மேலேயும் போகலை. இதுக்குள்ளாரையே வச்சு மார்க்கெட்டை இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம நேற்றுக்கு சொன்ன லெவல்ஸ் தான். நம்ம சண்டே ஒரு லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ஸ்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அதே ஏரியாக்குள்ளாரையே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி லோ இருக்குது பார்த்திங்களா, அதை சப்போர்ட் 1 வச்சுக்கிறேன். இன்றைக்கி லோ, இதை சப்போர்ட் 1 நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சப்போர்ட் 2 இந்த லெவல், அதை டிலீட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த லெவலை இங்கே வைக்கிறேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. 21,232 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கல, எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸ்லாம் சப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கும். 20,980, 21,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், 21,533 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லியோட ஹை தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 21,636 அப்படிங்கிறது தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா. இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு பார்த்திங்களா. இதை 15 மினிட்டில் பாருங்கள், ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வராது. இந்த ட்ரெண்டை வேணால் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் புட்டு வராது. அதற்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓஐ டேட்டா 300ல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது, 500ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 400லேயும் சப்போர்ட் இருக்குது, 500லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 500ங்கிற லெவல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. நாளைய தினம் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிவிடுவோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு காலைய ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா. அதுலேயே தான் கன்சல்டேஷன். இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆன லெவலில் இருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆணுச்சு. கரெக்டாக அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் எல்லாமே ஒரு 0.5% அப்போ தான் இருக்குது. ஆனால் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் வால்யூம் இல்லாமல் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் சேஃபாகவே ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டே லோ, நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இது டே லோவாக இருக்கணும். 47,413ங்கிற லெவல் சப்போர்ட் 1. மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல் சின்ன கேப் அப்பில் இருந்தாலும் அப்படியே இந்த லெவலை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ரெசிஸ்டன்ஸு இப்படியே போணுச்சு அப்படின்னா நாளை தினம் 48,000ங்கிறது தான் பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்பிட்வீன் இதிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா
இன்றைக்கி வந்த டே லோவையும் ஹையையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ட்ரெண்டு. அப்படி இல்லையா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டாக இருக்கும். இந்த பாக்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் நேற்றுக்கு சொன்ன அதே லெவல்ஸ் தான். ஏற்கனவே வீக்லி அனலைசிங்கில் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் 48,220, அதுக்கப்புறம் 48,508 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, தென் ஓய் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். $48,000ங்கிறது ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணால் அப்படியே 47,500ங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது. 47,500க்கும் 48,000க்கும் இடையில மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வந்து இங்கே வந்து இண்டிமேட் பண்ணுது. இன்பிட்வீனில் நாளைக்கான எக்ஸ்பிரி வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருங்க நண்பர்களே. ஃபின்னிஃப்டி இன்றைக்கி தான் எக்ஸ்பிரி. நான் வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு இந்த லைனை போட்டிருந்தேன். 21,271 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தேன். இந்த லைனுக்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, கீழே போனால் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இன்பிட்வீன்லேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனிச்சு. எந்த மொமெண்டமுமே மார்க்கெட்டில் இல்லை. சரிங்களா? நாளை எதுனா ஏன்னா எக்ஸ்பிரிங்கிறதுனால இந்த ஏரியாக்குள்ளாரையே வச்சு மார்க்கெட்டை வந்து 21,250 அப்படிங்கிற லெவல் தான் நான் கெஸ் பண்ணேன். இந்த ஏரியாவிலேயே வச்சு மார்க்கெட்டை வந்து ப்ரீமியத்தை வந்து மெல்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் நாளைய தினம் வந்து இதுக்கான அனலைசிங்கை பார்த்துக்குவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 21,138 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,994 அப்படிங்கிறதும் 21,000 ரவுண்டு ஃபிகராக வச்சுங்க செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 21,865. ரெசிஸ்டன்ஸ் 21,400ங்கிறது நாளை தினம் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக ஒரு 200 புள்ளிகள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டு பிளாக் கலர் லைனையும் பிரேக் பண்ணுதான்னு பார்த்துங்க. பிரேக் பண்ணி இந்த 21,572க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக அகைன் ஒரு அப் ட்ரெண்டு 21,700 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓஐ டேட்டா வந்து பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா இன்றைய தினம் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா பெருசாக பார்க்க வேண்டியது நண்பர்களே. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் முடிஞ்சிருக்கு. டேயில் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஹையர் ஹை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த ஒரு டே வந்து ஃபால் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணல, ஹையை பிரேக் பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட நேற்று வெள்ளிக்கிழமை ஹையு அதை விட ஹையில் தான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது. 10,400 தான் ரெசிஸ்டன்ஸு. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸு, இதை பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. இப்படியே மேலே போச்சு அப்படின்னா 10,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 10,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து லோ 10,236 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 10,045 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 9,917, 9,900 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஃபின்னிஃப்டிக்கும் மிட் கேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓஐ டேட்டா பார்க்க வேணாம், ஏன்னா ரெண்டுமே வந்து ரீசெண்டாக தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஓஐ டேட்டா வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தோன்னா சரியாக இருக்காது நண்பர்களே. இப்போ சொல்லக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை வந்து பிரேக் பண்ணதான்னு பார்த்துங்க. இன்னையோட டே ஹையை நாளைக்கு பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு, இன்னையோட டே லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. வர இருக்கிற நாட்களில் கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது, நாளைக்கும் நாளான்னைக்கும் மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வாலட்டிலிட்டி வந்து ஒன்லி டே ஹையை பிரேக் பண்ணால் வாலட்டிலிட்டி வரும். டே லோ ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணால் வாலட்டிலிட்டி வரும். ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணால் வாலட்டிலிட்டி வரும். இல்லை அந்த டேக்குள்ளாரையே ப்ரீவியஸ் டேக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது,
ஃபஸ்ட்டு 15 மினிட்டுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் நண்பர்களே. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க, கொஞ்சம் சேஃபாக வந்து இருந்துக்கோங்க. மற்றபடி ஃபர்தராக மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பேர்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிவிட வேணாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்தில் நம்ம நீங்கள் எதாவது டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது டவுட் இருக்குது, மார்க்கெட் சம்மந்தமான ஓஐ டேட்டா சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், மற்றபடி வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.